என்ன அனிதா அப்படி உத்து உத்து பாக்குற? இல்லத்தான், படு சோக்கா டையெல்லாம் கட்டி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை மாதிரி கிளம்பி இருக்கல. அதான் எங்க வேலைக்கு தான் போறீங்களா இல்லை வேற எங்கேயும் போறீங்களான்னு பார்த்தேன். ஏட்டி, வேலைக்கு போறதுக்கு தானே டைய கட்டி போவாங்க. ஏட்டி, வேற எங்கேயாவது போகணும்னா இப்படியா காஸ்டியூம் பண்ணி போவாங்க? இங்க பாரு, நானே கிழவ மாதிரி இருக்கனேன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். வேற ட்ரெஸ்ஸை மாத்தட்டா இது செட் ஆகலையேன்னு நீ என்னன்னா எதையாவது உளறிக்கிட்டு இருப்ப. ஆமாத்தான், கொஞ்சம் முத்துனம்மாங்க ஆட்டம் தான் இருக்கியே. ஆமாம், எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கியே? வழக்கமாக பேண்ட் ஷர்ட்டு தானே போடுவீங்க. ஏட்டி, இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, அதனால இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு குத்தமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, இது நல்லா இல்லை. நிஜமாவா சொல்ற? ஆமாத்தான், இது நல்லா இல்லை, என்னமோ மாதிரி இருக்கு. சரி, இரு மாத்திட்டு வரேன். எப்பா நல்ல வேலை, மனுஷன் திடீர்னு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாரேன்னு பார்த்தேன். நல்லா இல்லைன்னு சொன்ன பிரபு மாற்ற போயிட்டாரு. போட்டும் போட்டும். அந்த அகல்யா வேற இன்னைக்கு ஆஃபீஸ் பக்கம் வந்தாலும் வருவாளே. இவர் ஏற்கனவே அவளை காலேஜே ஊத்து பார்த்துச்சின்னாரு. அவள் எப்படி இருக்கான்னு நம்ம பார்த்தது கூட இல்லை. பாவி மனுஷன் அவளை சைட் அடிச்சிட்டாருன்னா, ஒருவேளை அவ இன்னும் கல்யாணமே கட்டலன்னு வேற சொன்னார். அவ இவரை ஊத்து பார்த்துட்டானா? இம்பிட்டு நேரமா சும்மா ஒன்று எடுத்து போட்டுட்டு வாங்க, எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பாவி மனுஷன் ஏதோ ஒன்றை போட்டுட்டு வருவார்னு பார்த்தா இவர் என்னன்னா அதை விட டாப்பாக போட்டுட்டு வந்திருக்காரு. ஐயோ, இப்போ என்ன சொல்கிறது? ஓயாமல் சொன்னோன்னா மாட்டிக்குவோம், எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்ன டீ, இது எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ அத்தான், இதுக்கு அதுவே நல்லா இருந்துச்சு, இது அம்பிட்டு நல்லா இல்லை, எடுப்பா இல்லத்தான். ஏட்டி, ஒய்யாமலாம் என்னால மாத்த முடியாது. மீட்டிங் தானே போறேன், சும்மா இதே போட்டுட்டு போறேன். சும்மா நொய் நொய்ங்காத. ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், நேரம் ஆயிரும். அப்போ நான் சொன்னா நீங்க மாத்த மாட்டீங்க, அப்படித்தானே? ஏட்டி, எனக்கு வேற நேரம் ஆயிட்டு, டயர்டா இருக்கு. சும்மா நொய் நொய்ங்காத. சரி, கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லிட்டு போங்க. அந்த அகல்யா எப்படித்தான் இருப்பா? இப்போ உனக்கு பிரச்சனை அவதான், அப்படித்தானே? நேத்து அவளை பார்த்தேன்னு சொல்லிட்டேன், அதான் உனக்கு பொறுக்க மாட்டுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, என்னை விட நல்லா இருப்பாளா அழகா இருப்பாளான்னு கேட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க காலேஜில் எல்லாரும் அவள் பின்னாடியே சுற்றணும், அவள் அம்புட்டு அழகா இருப்பான்னு. அப்ப இருந்தா எல்லாரும் அவ பின்னாடியே சுத்துனாங்க. நானும் தான் அவளையே கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அவளை காதலிச்சு லெட்டர் வேற எழுதினேன். ஆனா என்ன செய்யறது, உன்னை கட்டிக்க வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டுட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்போ என்ன கல்யாணம் கட்டுற நிலைமையில நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க, அப்படித்தானே? என்னதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளை கட்டிக்கணும்னு வேற நினைச்சீங்களா? அவளை காதலிக்க வேற செஞ்சீங்களா? ஏடி, அந்த வயசுல என் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. உன்கிட்ட போய் ஓப்பனா சொல்றேன் பாரு, என்ன சொல்லணும். சரி சரி, பொழைச்சு போங்க, உங்களை நான் நம்புறேன். ஆமா, நீ நம்பிட்டாலும். என்னப்பா மாப்பிள்ளை மாடி கிளம்பிடுங்க, எங்கேயாவது வெளியே போடியா? எடி அவந்தி, நீயுமா? ஏண்டி? பின்ன என்னம்மா, அப்பா நல்ல சோக்கா ட்ரெஸ் பண்ணிருக்கு, அதான் எங்கேயாவது வெளியே போட்டான்னு கேட்டேன். அம்மா, நீ என்னத்துக்கு இப்படி அப்பாவே பார்த்து கூடு கூடுன்னு முடிச்சிட்டு இருக்க? இப்பா அண்ணா அடிக்கிறதுக்கு வடட்டிட்டு வாடா, புடிச்சுக்கோப்பா. ஏடி, நீ என்ன பண்ணுன? எதுக்கு அண்ணன் வடட்டுறா? ஏடி, நீ என்ன பண்ணுன? அண்ணன் நோட்ல எழுதிட்டு இருந்தானோ, நான் பேனாவை பிடிங்கி கிடிக்கி வச்சுட்டேன், அதான் அடிக்கிறதுக்கு வடட்டிட்டு வாடா. நல்ல ஊம குசும்பு வேலை பாக்குறீங்க ரெண்டு பேரும். சும்மா இருங்க, என் பிள்ளைல ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவேலோ? எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம். என் மவன் இப்ப படாத பாடுபடுறான். என்னப்பா பாடுபட்டுட்டான்? ஒரு பாடும் படல. என்னனே முடக்கி பாக்கறியா? ஐயோ பயந்துட்டனே, ஐயோ பயந்துட்டனே. சை, ஏமட்டி இப்படி இருக்க? என் நோட்ல ஏன்டி கிடுக்குனே? உனக்கு குசும்பு ரொம்ப ஆயிப்போச்சுடி. ஏமட்டி கிடுக்குனே சொல்லுடி. அண்ணே, உன் பேட அஸ்வினு அப்படியே எழுத போனேன், பாட்டா எழுதிட்டடில, அதான் குடுக்கி வச்சுட்டேன். சை, படியே இவா.
போடுறாங்க. ஏடி வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு மூடு நாடுமலா இருக்கு. மத்தபடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ உன்னை என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? போனா போ, பொழைச்சு போன்னு விட்டுறேன். ஐயோ, இவரு பொழைச்சு போன்னு விட்டாரு. இல்லைன்னா எல்லாரையும் அடிச்சு அப்படியே தம்சம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வடிச்சியா போட்டிருக்காரு. போனேன். பாத்தியாப்பா எப்படி பேசுறானே? என்ன இந்த அனிதா அம்மாவோட வாய் தான், மொத்த வாயும் இவகிட்ட தான் இருக்கு. ஒரு ரெண்டு வேடும் ஏ அப்பா என்ன டார்ச்சர் பண்றாளுவோ. என்னால இவ்வளவு கூட இருந்து படிக்க முடியாது. என்னைய கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துரு, இல்ல இவ்வளவு ரெண்டு வரையும் ஹாஸ்டல்ல சேர்த்துரு. எது சாடின்னு நீயே யோசிச்சுக்கோ. உன்னைய கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துடட்டும், எங்களை எடுத்துக்கிட்டு வைக்கணும். நாங்க இல்லாம அப்பா எடுக்காது தெரியுமா? பாத்தியாப்பா எப்படி பேசுறாளுவோ? கொஞ்சமாவது அண்ணங்கட பாசம் நெஞ்சில இருக்குதா? ஒண்ணு கிடையாது. எப்ப பார்த்தாலும் மரியாதை இல்லாம எடுத்தெடுஞ்சு பேசுறது. ஆமா, நீ என்னத்துக்கு இவ்வளவு படு சுவாக்கா கிளம்பி உட்கார்ந்துருக்க? என்னமோ இப்பதான் உனக்கு கல்யாணம் மாடி மாப்பிள்ளை மாடி உட்கார்ந்துருக்கியே, என்னத்துக்கு? நான் அதை கவனிக்கலையே. இல்ல, ஓ மேட்டரை பத்தி மட்டும் தானே பேசணும். ஏம்பல என் பொண்டாட்டியே சும்மா இருக்கா, அவளை தூண்டி விடுவியா? ஐயோ, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீர் மீட்டிங் போகிறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போகிறோம். எல்லாரும் உமரே உத்து உத்து பார்க்க போறாவோ. ஏன் வேணும்னா ஒரு பர்தா போட்டுக்கிட்டா? ஆளை பாரு, மீட்டிங்க்கு இவளை வரப்பறலாம். விளங்கிரும் கம்பெனியை நடத்துறதா இழுத்து மூடுறதான்னு யோசிக்கணும். ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்னமோ ஊடு உலகத்திலே இவ புடிச்ச மட்டும்னா அப்படியே அழகுங்கட மாதிரிலாம். என்ன ஒரு ஆளு வேலைக்கு போறதா வேண்டாமா? சும்மா எப்ப பார்த்தாலும் நானும் வாடான்னு. நீ என்ன சின்ன பிள்ளையா? நல்ல கேளுடா. இலே ரொம்ப ஓவர் தான். அப்புறமா மீன் பொரிச்சு தரியா அப்படின்ட்டு வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. அடப்பாமே, இன்னைக்கு மண்டையோ அதை மறந்து போட்டமே. அனிதா அம்மா இன்னைக்கு மீன் வாங்கியிருப்பாளே. சை, இந்த அப்பாக்கு ஏண்டுகிட்டு பேச போய் நம்மளுக்கு மீன் கிடைக்காம போயிடுமே. சரி, எப்படியோ சமாளிப்போம். இல்ல அனிதாம்மா, உனக்கு வீட்டுல 1008 வேலை இருக்கும். நீ எங்க அப்பாக்கு பின்னாடி போப்பட? வேணும்னா நான் போடன்னு சொல்ல வந்தேன். நீ அதுக்குள்ளே தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பாட்டி அனிதாம்மா எப்படி சொல்லி சமாளிக்கிறானே. இவனை நம்பாத, சரியான கொலவாணி. ஏடி சும்மா இருக்க மாட்டேன், சும்மா எதையாவது உளடுவா. என்னப்பா, ஏதோ விஷயமா? ஹேண்ட்ஸமா இருக்கியே. அண்ணே, அப்பாக்கு புதுசா ஒரு பொண்ணு பார்த்திருக்கு. அதான் அப்பா அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கு. ஏலே ரொம்ப ஓவர் தான், கொஞ்சம் விட்டா போதுமே. ஏலே சும்மா இருக்க மாட்டேன், என்னத்தையாவது உளறிட்டு இருப்பியோ? ஏண்டா, எனக்கு என்ன வயசாயிட்டு? மூணாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டிட வேண்டியதான். ஆமா, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் சொல்லி குதிச்சானா, அந்த கதையால இருக்கு. ஆசை யாரை விட்டுச்சு? இல்ல நல்ல குழல காய போடு, 2 இழுப்பு இழுப்போம், சரியா வருவாரு உங்க ஐயா. ஆமால, அவ அப்படிப்பட்ட ஆள் தான். சரி, எனக்கு டைம் ஆயிட்டு. அனிதா, கிளம்புறேன். முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போங்க. இந்த ட்ரெஸ்ஸோட போனா சரிப்படாது. ஏட்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? அதுக்கு ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுது, அதை பிடிச்சுக்கிட்டு தொங்குற. அப்படிங்கிறீங்க, உங்களை நம்பலாமா? ஏன் நம்பாட்டி பின்னாடியே வேவு பார்க்க வாயேன். எனக்கு என்ன, வந்துருவேன். வாமா போலாம். அடி பாவி வாண்டு, சும்மா இருக்க மாட்டேன். எடி ஐசு, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கேட்டா என் மேலே கோபப்படுவியோன்னு பயமாகவும் இருக்கு. எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஏமா கோபப்படுற மாதிரி ஒன்று ஏன் கேட்குற? உனக்கு கேட்கணும்னு இருந்தா கேளு, பதில் சொல்கிறேன். இல்லட்டி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாவ பாரு முன்னாடி, இந்த ருக்குமணி பாட்டி. அவோ நேற்று உன் புருஷனை பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தாவலாம். வேற யாரோ ஒரு பொம்பளை கூட பேசிக்கிட்டு இருந்தாராம். அதான்
என்ன ஏதுன்னு நீ விசாரிச்சியான்னு கேட்டேன். ஏமா ஏன் இப்படி இருக்க? ஏமா யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பேசுனா பேசிட்டு போறாரு, அதெல்லாம் ஒரு விஷயமாமா? நீ அனிதாக்கு மேல இருப்ப போல இருக்கு. ஆமாட்டி, உடனே என்கிட்ட எகிரு. உண்மையை தானே சொல்றேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சா தானே தெரியும். நீ பிசாட்டி வீட்டுக்குள்ள கமுக்கமா உட்கார்ந்துருக்க. அவர் பிசாட்டி யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு? ஏமா அவர் ஏன் புருஷன், என்ன தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாரு. சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. ஆமா, உன் புருஷன்தான். யாரு இல்லைன்னு சொன்னா? நல்ல மூடில் இருக்கும்போது உன்னை தேடி வருவாரு, உன்கிட்ட பேசுவாரு. திடீர்னு அந்த அனிதா ஞாபகம் வந்துடும், உடனே அங்கிட்டு போயிடுவாரு. அதனால தான் சொல்றேன், மூணாவது எவ்வளவு வந்து குறுக்க பாஞ்சிடக்கூடாது. பத்தியா? வாய மூடுமா, நான் நல்ல மூடில் இருக்கேன். எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன பேசுவேன்னு தெரியாது. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த ஊர்ல பழைய காலத்து கிளவிய கிடக்கும், அதுவதான் இப்படி சொல்லும். உன் புருஷன் எவங்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு பாருன்னு. நீயும் அப்படியா? ஏமா அனிதா அவர் பொண்டாட்டி, அவளை பார்க்க கூடாதுன்னு எப்படி சொல்லுவ? நான் ஒன்றும் சொல்லல தாயே. பின்ன திடீர்னு ஏதாவது ஒன்றுனா அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு சொல்லக்கூடாது. ஊர் உலகத்துல நடக்கிறத சொன்னேன். யாரு என்ன ஏதுன்னு கேட்டுட்டா நமக்கும் மனசு திருப்தி ஆயிரும்ல. ஏமா இன்னொரு தடவை ஏதாவது அவரை பத்தி பேசுன நடக்கிறதே வேற. அவர் ஏன் புருஷன், அவரு எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நான் அனிதாவை கல்யாணம் கட்டி வச்சே அவரு அவ பின்னாடி சுத்தாம என்ன தேடி தேடி வந்தவர். என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன அப்புறம் நானா இருக்க மாட்டேன். பேசாம உன் வேலையை போய் பாரு. நான் ஒன்னும் பேசல தாயே, எனக்கு என்ன வந்துச்சு? என்னதான் இப்படி கீழே உட்காந்துட்டீங்க? ஐசு, உனக்கு என் மேல அம்புட்டு நம்பிக்கையா? ஏ ஐசு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடி. உனக்கு என் மேல சந்தேகமே வராதா? ஐயோ அத்தான், அம்மா பேசுறத கேட்டீங்களா? அம்மா ஏதோ குழந்தைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க தான். எனக்கு உங்க மேல எப்பவும் நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஏன் தான் நான் உங்களை நம்புறேன் தான். நீங்க ஏன் புருஷன் தான். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையே இருக்கு ஐசு. காலையில அனிதா கூட இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகாதீங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்கன்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கூட என் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஆனால் உனக்கு என் மேலே சந்தேகமே வரலையாடி. ஐயோ அத்தான், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? யாராவது மூணாவது மனுஷங்க வந்து சொல்கிறத நான் நம்புவேனா? அதான் நீங்கள் ஏன் புருஷன், நீங்கள் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாதா? எங்கள் அம்மா ஏதோ யாரோ சொன்னதை கேட்டுட்டு அப்படி பேசுது, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நீ ஏன் ஐசு, நீ என்ன மாதிரியே தாண்டி இருப்ப. பின்ன உங்களை மாதிரி தான் இருப்பேன். சரி, என்ன ஆஃபீஸ் போகலையா? அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்ப நேர இங்க வந்திருக்கீங்களே, அவ பார்த்தானா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அதெல்லாம் இப்போ ஆக்க மாட்டா. எங்கேயாவது இருந்தா பரவாயில்ல, வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பா. அட போங்க தான், நீங்க வேற. உண்மைதானே? அவ குணத்தை சொன்னேன், அவ அப்படித்தான். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அவ குழந்தை மாதிரி, அவ மனசுல என்ன தோணுதோ அதை மறைக்க தெரியாது, பட்டுன்னு சொல்லிடுவா. அது உங்களுக்கு தப்பா தெரியுது. எனக்கா தப்பா தெரியுது? அவ சொல்றத சொன்னேன். ஏல, அவளே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டிய. ஏம்ல என்னை போட்டு படுத்தி எடுக்கிறியே? அப்படியே என் பொண்டாட்டி சத்தம் கேட்டுச்சு. சரி, வீட்டில் தானே இருக்கா,
பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். இப்பா ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அனிதாமாக்கு ஒரு ரூல், நமக்கு ஒரு ரூல்லாம் கிடையாது. பட் அனிதாமா கோவமா அப்படியே ஆக்ரோஷமா இருக்க போறா. அப்படி எல்லாம் பண்ண கூடாது. அனிதாமா பாவம்ப்பா. இல்ல ஏமல என்ன யாமல யாமலன்ட்டு இருக்க? அதெல்லாம் கிடையாதுப்பா. எப்பா நீ கரெக்ட்டா பெர்ஃபெக்ட் மேனா இருக்கணும். நீ தப்பு பண்ணாலும் நான் கேப்பேன். நீ பண்றது தப்பு. இன்னைக்கு அனிதாமாடே, நீ இங்க வரக்கூடாது. நீ ஒழுங்கா எஞ்சி போயிடு. அனிதாமா மட்டும் எப்படி சொல்றோம் அத மாதிரி தான் உனக்கும். ஏல அப்பா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டும் விடுடா. ஏமா நீ பண்றது தப்பு. அன்னைக்கு மட்டும் என்ன சொன்ன? அப்பா 8 மணி ஆயிட்டு உங்க அப்பா வரல, போய் கூட்டிட்டு வா, அடை தோசை சாப்பிடணும்னு சொன்னியா இல்லையா? நானும் போய் அனிதா மட்டும் சவுடால பேசி அப்படியே அப்பா வடியா இல்லையா? இது பொம்பளைக்கு அழகா உனக்கு டைம் படி எங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்ப தெரியாதுன்னு கேட்டேன். இப்போ அனிதா மையனிய பார்த்து கேட்டா எந்த மூஞ்ச வச்சிட்டு உங்க அப்பாவை வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வச்சிருக்கேன்னு கேப்பா. நானு சேமா ஃபீல் பண்ணுவேன். ஒழுங்கா அப்பாவை அனுப்பிடு, வேண்டாமா அனுப்பிடு. ஏல அவ கேட்டானா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், வேலையை பாரு. இது கல்லாட்டம். நான் போய் அனிதா மட்டும் சொல்லி கொடுக்கறதுதான். டேய் நில்லுடா டேய். அதெல்லாம் முடியாது, நான் போய் சொல்லி கொடுப்பேன். அவன் போயிட்டு போறான், நீ விடு. அனிதாம்மா, அப்பா எங்க வீட்ல உட்கார்ந்திருக்கு. நீ வந்து என்ன ஏதுன்னு கேளு. என்ன அனிதாம்மா நீ சிரிச்சிட்டே இருக்க? நான் ரூல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்பாவும் ஐசம்மாவும் காது குட்டே கேட்கல தெரியுமா? யாருமே என் பேச்ச மதிக்கல. டேய் இருந்துட்டு வராருடா, விடுறா. என்ன அனிதாம்மா சொல்ற? நீயே சொல்ற? ஆமாடா, நான் தான் சொல்றேன். இருந்துட்டு போட்டும் விடு. இன்னைக்கு என்ன பொருள் சொல்ல போற? அட பாவி அனிதாம்மா, உனக்கு பயந்து குடு 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 குடுன்னு உன்னையும் பார்க்காம வந்துட்டேனே. இரு போய் பார்த்துட்டு வாடே. என்ன தம்பி, நான் அண்ணன் ஒரு பொருள் பார்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு மழை நடமாடு ஒரே கொசுவா கடிக்குது. அதனால கொசு பேட் சொல்லுவோமா? என்ன நீ சொல்ற? நான் நினைச்சேன் நீ சொல்லுமான்னு சொல்லிட்டேன். அதனால சொல்லிடுவோம் சரியா? சரியில்ல தம்பி. இன்னைக்கு நாம பார்க்க போற பொருள் என்னன்னா ஆன்டி ஹிட் காம்போ மஸ்கிட்டோ பேட். 2 பேட் இருக்கும் சரியா? 2 பீஸ் 24 எனர்ஜி ஆன்டி ஹிட் காம்போ மஸ்கிட்டோ பேட். ரீசார்ஜபிள் வால் மவுண்ட் எலக்ட்ரிக் இன்செக்ட் கில்லர் இன்டோர் அவுட்டோர் பேட். இதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னைய விலை 799 ரூபாய்க்கு இருந்திருக்கு. இப்போ 43% ஆஃப்ல 454 ரூபாய்க்கு நம்ம Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர்ற வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. 24 எனர்ஜி ஆன்டி ஹிட் காம்போ மஸ்கிட்டோ பேட். ரீசார்ஜபிள் வால் மவுண்ட் எலக்ட்ரிக் இன்செக்ட் கில்லர் இன்டோர் அவுட்டோர் பேட். இதோட இப்போதைய விலை 454 ரூபாய். முந்தைய விலை 799 ரூபாய்க்கு இருந்திருக்கு. 43% ஆஃப்ல இப்ப நம்ம Flipkartல கிடைக்குது. இதுல 2 பேட் இருக்கும். வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர்ற வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஒரு சின்ன கிளாக். நம்ம படுக்கிற இடத்துக்கிட்ட டேபிள்ல வச்சுக்கலாம். வேணும்னா அலாரம் அடிச்சா ஆஃப் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். படிக்கிறவங்களுக்குலாம் ஈஸியா இருக்கும் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு எழும்புறதுக்கு. அதனால சின்ன கிளாக் எங்க அப்பாட்ட சொல்லி எங்களுக்காக நாங்க ஆர்டர் போட போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. கிரீன்ஸ் டிஜிட்டல் ஒயிட் கிளாக். இதோட முந்தைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 858 ரூபாய் இருந்திருக்கு. இப்ப 44% ஆஃப்ல 474 ரூபாய் விலைக்கு நம்ம Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர்ற வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. கிரீன்ஸ் டிஜிட்டல் ஒயிட் கிளாக். இதோட பிரைஸ் என்னன்னா 858 ரூபாய் இருந்திருக்கு. இப்ப 44% ஆஃப்ல நம்ம Flipkartல 474 ரூபாய் விலைக்கு கிடைக்குது. வேணும்ங்கறவங்க வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. இதுல அலாரம் செட் பண்ணிக்கலாம். என்னடா இன்னைக்கு நாங்க 3 பேர் மட்டும் நிக்கிறோம்னு பாக்கறீங்களா? மத்தவங்கலாம் ஜாலியா இருக்காங்க. நாங்க 3 பேரும் இன்னைக்கு அவசரமா ஸ்கூலுக்கு போக போறோம். அதனால நாங்களே கமெண்ட் சொல்லிட்டு கிளம்பிடலாம்னு பாக்கறோம். என்னப்பா நீயும் வந்துட்டியா? யாருக்கு பார்த்துட்டே? இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஹர்ஷா குமாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி பர்த்டே அஷா குமார். இன்று பிறந்த நாளை கொண்டாடும்
ஹர்ஷா குமாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹர்ஷா குமார், நீங்க அஸ்வினோட ஃபேனா? Thank you so much. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹர்ஷா குமார் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹர்ஷா, ஹாய் குமார், ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் ட்வின்ஸ்னு எழுதிருக்கீங்க. ஒருவேளை ஹர்ஷா குமார்னு ஒரே நேமா இல்ல ரெண்டு பேரான்னு தெரியல, அதான் தனித்தனியா சொல்லிட்டோம். ஆனா ட்வின்ஸ்னு எழுதிருக்கீங்க. ஹாய் ஹர்ஷா குமார், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I love you so much. பர்த்டே ஹாப்பியா கொண்டாடுங்க. ஹாய் ஹர்ஷா குமார், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எப்போ ஹாப்பியா இருங்க. அஸ்வின் மாதிரி சிரிச்சிட்டே இருங்க. I love you so much. ஹாய் ஹர்ஷா குமார், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்கூல்ல வேலை இருக்கிறதுனால எல்லாரும் சீக்கிரமே அப்படியே போட்ட ட்ரெஸ்ஸோட கமெண்ட் சொல்ல வந்துட்டோம். தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிஸி தான். சாரி. I love you so much my dear family. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாமா? அருஞ்செல்லாம், அஸ்வின் செல்லம், அவிதா, வந்தி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பட்டுக்குட்டி, ரயில்குட்டி, மயில்குட்டி, புஜ்ஜுக்குட்டி அனைவரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன கல்யாண வீடா? சூப்பர் சூப்பர், என்ஜாய். ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you அம்மா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா, வந்திகா செல்லம், ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அபியா, வந்திகா சூப்பரா இருக்கு, அருமை அருமைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you அண்ணா. ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you so much அங்கிள். ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரபா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அனிதாக்கா, இசக்கா, மாமா லவ் யூ. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், லவ் யூ. டூ பாப்பா சோ கியூட், வீடியோ சூப்பர். டுமாரோ மை சன் பர்த்டே, விசஸ் பண்ணுங்க. அக்கா நேம் ஆஷா குமார்னு கமெண்ட் பண்ணியிருக்க. ரெண்டு பேரா ட்வின்ஸ்னு அனுப்பியிருக்க. அஸ்வின் செல்லம், ஃபேன் மை சன் நேம் சொல்லுங்கடான்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூமா, ஹாப்பி பர்த்டே செல்லம். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அகல்யா என்ன ஒரு கேரக்டர் வந்திருக்கு, இனி தொடர்ந்து விறுவிறுப்பாக கதை இருக்கும். இன்றைய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நவ் அனிதா பிகமிங் லிட்டில் குட். டூ குட்டீஸ் ஆர் வெரி ஜோவியல். வெல்கம் நியூ கமர் அகல்யா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ சோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ சோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஹாய் குட்டீஸ் பேபிஸ், லவ் யூ மை ஸ்வீட் ஃபேமிலி, மை லவ் யூ உமா உமா, வீடியோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் காய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் காயு அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயு அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? டுடே எபிசோட் சூப்பராக்கா. ஸ்வின் செல்லம், கோவப்படாதீங்க. ஸ்வின் செல்லம், அவிதா செல்லம், அவந்தி செல்லம் கியூட் ஸ்மைல் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அனிதாக்கா, நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. ஐ ஹேட் யூ. அரவிந்த் மாமா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூமா. பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? என்ன சங்கீதாக்கா, என்ன சொல்லலைன்னா தூக்கமே வராதே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஐ லவ் யூமா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் விபிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. அஸ்வின் செல்லம், தங்கைகளை திட்டாதே, எல்லாரும் அன்பாருங்க, வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூமா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? தங்கச்சி எல்லாம் திட்டல, சும்மா செல்லமா சொன்னேன் தெரியுமா? ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவந்தி சூப்பர், அபி சூப்பர், உம்மா, அஸ்வின் உம்மா, அருண் உம்மா, மாமா என்று தப்பிச்சு எங்கேயோ தப்பித்து ஓடிவிடு. அனிதா பார்த்தா அவ்வளவுதான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூமா. என்ன அப்படியே இழிப்பு பொத்துக்கிட்டு போகுது? உன் மாமா தப்பிச்சிருன்னு சொன்ன உடனே அவ்வளோ சிரிப்பாக்கும். யோ, வீட்டுக்குள்ள வாரம் அப்புறம் இருக்கு. என்ன மாரியம்மக்கா, இப்படி பப்ளிக்கில் போட்டு உடச்சுப்பிட்டியே? ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாரியம்மலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாரியம்மலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின், அத்தான், அனி, ஐஸு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அம்முக்குட்டி, அருண் தங்கமும், அஸ்வின் தங்கமும், அவந்திகா, அபிதா, எப்படி இருக்கீங்க? அண்ணனை நல்லா வச்சு சரிங்க. என்னோட அஸ்வின் ரொம்ப ரொம்ப பாவம்டி பட்டுக்குட்டியெல்லாம், அண்ணா பாவம் தானே, நல்லா வச்சு சரிங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. அனிதா, இன்னைக்கு நல்ல சம்பவம் இருக்குன்னு பார்த்தேன், தரமான சம்பவம். என்ன ஐஸ்வர்யாவே அத்தான் கூட்டிட்டு போனதும் ஒன்றும் டைப் பண்ணல, ஃப்ரெண்டு புதுசா ஒரு நியூ கேரக்டர், நியூ என்ட்ரியா, அதுக்கு அனிதாக்கு ரியாக்ஷன் பண்ணல பெருசா. என்ன அனிதா சைலண்டா இருக்கிறீங்க? எப்போ வைலண்டா மாறுவீங்க? வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. வர வர என்னோட கமெண்ட்டை முழுசா படிக்கிறது மாதிரியே தெரியலையே, போரிங்கா இருக்கா தான், ஒன்றும் சரியில்லை. ஏய், எப்பவும் முழுசா படிச்சிருந்தேன் அத்தான். என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் விட்டுருப்பேன், அன்னைக்கு ஏதாவது ஸ்கூல்ல அவசரமான வேலையா இருக்கும். இந்த பாரு, இன்னைக்கு ஸ்கூல்ல மீட்டிங் இருக்கு, அதோட அத்தான் போட்ட ட்ரெஸ்ஸோட வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். கமெண்ட்டை விட்டுற நான் கேட்குறேன். ரொம்ப கொழுப்பு தான், ஊர் பக்கமா அப்புறம் இருக்கு. முழுசா படிக்கிற மாதிரி தெரியல, போரிங்கா இருக்கா அத்தான், ஒன்றும் சரியில்லை. அனிதா நானும் வர வர 3 பேரும் சேர்ந்து டிலீட் பாடுவோம், டூயட் பாடுவோமா, டிலீட் பாடுவோம்னு போட்டுக்க. சரி சரி, வெயிட் பண்ணுங்க. ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐசு, அனிதா, ஐ லவ் யூ உமா உமா. இங்கே லைட்டாக தான் சேஞ்ச் ஆயிருக்கு கிளைமேட், ஆனாலும் பயங்கர சூடாக தான் இருக்குது. பரவாயில்ல, இன்னைக்கு இப்போ முக்கியம் தான் இருக்குது. சாப்பிட்டேன். ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. வீடியோ போட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உமா உமா உமா. அத்தான் உங்கள் மேலே நான் கோவமா இருக்கேன். ஏன், எனக்கு புது ஃப்ரெண்டு வந்துட்டாலும் நீ கோவமா இருக்கியா? வா, நாம சேர்ந்து டூயட் பாடுவோம். ஐ லவ் யூமா மாசிலா, உன்னை காதலி. ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை இல்லை, என்னை காதலி. ரொம்ப ஓவர் தான் மாசிலாக்கா. கடைசியில் சண்டை உங்களுக்கு எனக்கு தான். என்ன டூயட் பட போறீங்களா? இங்கே வீட்டு பக்கம் வாங்க, அப்புறம் இருக்கு. சரி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஊரில் பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்ப பார்த்துக்கோங்க. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டூயட் தானே, அத்தனை கூட்டிகிட்டு போய் தனியாக பாடுங்க. ஐ லவ் யூ அக்கா. உம்மா. ஹாய் தங்கக்குட்டி, புச்சுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, என் மாசுக்குட்டி, எப்படி இருக்குது? ஐ லவ் யூ ஸோ மச். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. இன்னைக்கு 2 வேளையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். 2 பேரும் தூங்கிட்டு விடக்காளுங்க, ஸ்கூலுக்கு போடுறதுக்கு விட மாட்டாளுங்க. 2 பேரையும் தூங்க போட்டுட்டு ஓடி போயிடலான்னு ஓடி வந்துருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் மாசிலாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா, அவந்திகா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செல்லம், குட்டி பாப்பா 2 பேரையும் திட்டாத செல்லம், ஐசக்கா, அனிதாக்கா, எல்லாருக்கும் ட்ரெஸ் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா.
ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் திட்டல, அது கோவமா சொல்ற மாதிரி சொல்ல சண்டை தெரியுமா? என் பிரஷ் எடுத்து பல்லு தச்சிட்டாளுங்க, அதான் கோவம் வந்துட்டு. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் அருணிஷா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், உன் தங்கச்சிக்கு சூப்பர், உனக்கு ஏத்த தங்கச்சிங்க, நீ தான் அழகா பேசுன இப்போவும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஐ லவ் யூ அம்மா. நீங்க ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே. ஐ லவ் யூ so much மா. ஹாய் அருணிஷா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் மகேஷ் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ட் பியூட்டிஃபுல் நைஸ். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்தி செல்லம், அபிதா செல்லம், சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூம்மா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஐ லவ் யூமா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அஸ்வின் பாவம், நீ முன்பெல்லாம் நீ தான் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருந்த. இப்போ ரெண்டு தங்கச்சியும் சேர்ந்து உன்னை பாடாப்படுத்துறாங்க. சூப்பர் சாங். அவந்தி அவந்தி காமெடி சூப்பர். ஏற்கனவே அணி ஐசு விஷயத்தில் காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுவேன். இப்போ அகல்யாவா சூப்பர். அத்தான் உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்களே. அத்தானுக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டு அஸ்வின் உன் பங்குக்கு மிக சிறப்பாக செஞ்சுட்டேன். அத்தான் அனிதாவை நம்பாதீங்க, அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஐ லவ் யூ அன்பான உறவுகளேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூமா. என்ன விஜயாக்கா, என்னையே சொல்லிட்டு இருக்கியே? அலர்ட்டா இருக்கணுமாம்ல? அலர்ட்டா எங்க இருந்து அலர்ட்டா இருக்கிறது? எங்க அலர்ட்டானாலும் நான் தான் அலர்ட் ஆயிடுவோம்ல. ஐ லவ் யூ அக்கா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பாக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டா. சூப்பர் சூப்பர். ஐ லவ் யூ அம்மா. நான் தான் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டீங்களாம்மா? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் முருகன் கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் முருகன் கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் முருகன் கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் முருகன் கணபதி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் முருகன் கணபதி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் உமா குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் அஸ்வின் செல்லம், ரொம்ப சேட்டை பாப்பா. அஸ்வின் பாவம், அனிதாக்கா மாமா ரொம்ப பாவம். ஏன் இப்படி பேசுறீங்க? லவ் யூ ஃபேமிலி. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சுமா. லவ் யூமா. ஹாய் உமா குட்டி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் நிலைமைய பாத்தீங்களா? எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் உமா குட்டி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் எபிசோட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், இன்றைய வீடியோ சூப்பர் சூப்பர். அஸ்வின் செல்லம், உனக்கு ஏற்ற தங்கைகள் தான் ப்ரெஸ் எடுத்து தேய்த்து விட்டார்களா? அஸ்வின் செல்லம் குட்டி பிள்ளைகள் தானே, பாவம், ஒரு முறை விட்டுடுங்க. ஓகே அஸ்வின் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு முறை தான் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு என் நோட்டில் அவ சைன் பண்ணேன்னு உடஞ்சி வச்சிருக்கா. அவளை என்ன செய்ய சொல்றீங்க? ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இன்னும் கோவம் தீரலையா? கோவம் தீர்ந்த பிறகு நீனே கமெண்ட் போடுவேன்னு பார்த்தேன், போடலை. ஜிஎன்ஜே ரைம்ஸ் சேனலுக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சேனலுக்கும் கமெண்ட் போடுற ஒன்னால இன்னும் மாமா மேலே கோவமாக தான் இருக்குன்னு தெரியுது. ஐ லவ் யூமா. அன்னைக்கே அனியும் ஐஸும் சாரி சொல்லிட்டாங்க, ஆனாலும் உன் கோவம் தீரலை.
ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன இன்னும் கோவம் தீரலையா? எப்போ கோவம் தீருமோ அப்போ கமெண்ட் பண்ணுங்க சரியா? லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரசாந்தினி அக்கா, என்ன கோவமா? அனி மேலே ஐஸ் மேலே தான் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி அக்கா, அன்னைக்கே சொன்னேன். ஆனாலும் நீங்கள் இன்னும் கோவத்தில் தான் இருக்கீங்க போல. லவ் யூ அக்கா, மிஸ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?